family and friends, welcome to Sarla's Creative Bite. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஹெல்தியான டிஷ் பார்த்து. இன்னைக்கு ஒரு குட்டி ஹெல்தியான டிஷ் பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான டிஷ். நீங்களும் வாழ்க்கையில நிறைய சாலட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. அதே மாதிரி நான் ஒரு ஹெல்தியான சாலட் சாப்பிட்றது உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படி செய்யறேன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம தயிரில் ஊற வச்சோம்னா நல்லா பபிள்ஸ் இப்படி வந்துடும். பாருங்க, நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. இதுதான் நம்ம சாலட்டுக்கு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஆனியன், ஆம்லா, பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். பீட்ரூட் பிளட்டுக்கு நல்லது, ஆம்லாவும் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு ஆம்லா சாப்பிட்டீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும், ஹீமோகுளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். பீட்ரூட்டும் ஆம்லாவும் சேம் இது. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மக்கானா போட்டுக்கலாம், பீனட்ஸ் போட்டுக்கலாம், அப்புறம் ஆம்லா, பீட்ரூட், ஆனியன் எல்லாம் சேர்த்தாச்சு. ஆனால் இது மிக்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, அதுக்காக நம்ம இந்த கர்டும் சியா சீட்ஸும் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, எவ்வளோ அழகான ஒரு சாலட். பார்க்க அவ்வளோ க்ரீமியாகவும் நல்லா ஹெல்தியாகவும் ஒரு சாலட். எஸ்பெஷலி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோ ஸ்டமக் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ப்ரோட்டீன் உள்ளது. டெய்லி நீங்கள் மார்னிங் ஈவினிங் கூட சாலட் சாப்பிடலாம். ஏன்னா இது ப்ரோட்டீன் தான், கேலரிஸில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஹெல்தி ஒன்று தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஏன்னா கர்டு நம்ம டெய்லி சாப்பிடணும், ப்ரோட்டீனும் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். அதனால் இதில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, ஹெல்தி. பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள்.